ஏங்க நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன். ஏங்க ரொம்ப சோகமாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதான் மீனா, அந்த நகை விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க ஏங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க எப்பவுமே? எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? உன்னோட நகை, அதே மட்டும் இல்லாம உன் அம்மா மேலேயும் பாட்டி மேலேயும் அவன் கம்ப்ளைண்ட் போடுற பத்தியா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. கண்டிப்பா இந்த மனோஜ் பையன் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணி எடுத்தாதான் எனக்கு தெரியல. அதுக்குதான் ஏதாச்சும் பிளான் போட்டு அவன் வாயாலே உண்மையை வர வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க பண்ண போறீங்க இப்போ? மீனா, அவன் வாயாலே உண்மையை வர வைக்கணும்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னங்க ஐடியா? அவன்கிட்ட ஃபோன் பண்ணி வேற நம்பர்லேருந்து அவன்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வர வைக்கணும். எப்படிங்க? அதான் பல குரல் இருக்கே. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, நான் ஸ்ருதிட்ட சொல்லிடுறேன். என்ன ஸ்ருதி, லஞ்ச் டைம் தான் இந்த பக்கம் வருவேன், இப்போ என்ன வந்திருக்க புதுசா? அதுவா, மீனா தான் வர சொன்னாங்க, அதான் வந்தேன். மீனா, நீங்க இங்க நீ வர சொல்லியிருந்தீங்கல்ல, ஏன்? அதுவா, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி வேணும், அதான். அண்ணி, அவன் என்ன உதவி பண்ண போற அவங்களுக்கு? டேய் ரவி, அந்த நகை யார் எடுத்தானு எனக்கு தெரியணும். எப்படியோ அந்த மனோஜ் தான் இருக்குன்னு தெரியும். ஆனா அவன் என்ன ஃப்ராட் தானே பண்ணி எடுத்தான்னு தெரியல. அது தெரியறதுக்கு தான் இப்போ இந்த பல குரல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த மேட்டரை நீ இன்னும் இல்லையா? சரி, அப்படி என்ன ஹெல்ப் பண்ண போற அவ? ஸ்ருதி, அந்த மனோஜிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி எப்படி அந்த நகை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் நல்லா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுவீங்களே, அதுக்கு தான். ஓ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போலே. சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் உதவி பண்ணுறேன். அண்ணி, ஆனா இதெல்லாம் சரியா படுமா? டே ரவி, பின்ன பார்த்துட்டு சும்மா இருக்குன்னு நினச்சியா? அதெல்லாம் முடியாது. ஸ்ருதி, எந்த நகைலாம் கவரிங்கா மானுச்சோ எல்லாம் எழுதி வச்சிருக்க. இத சொல்லி நீங்க கேளுங்க. ஹலோ ஹலோ, யாரு? நீங்க எங்க கடையில ரீசன்ட்டா பர்ச்சேஸ் பண்ணீங்களா கொஞ்சம் நகையெல்லாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அதான், நீங்க கொஞ்சம் கவரிங் நகையா எங்க கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா, லைக் வளையல், செயின், இது மாதிரி நிறைய. சோ சார், யுவர் ஃபீட்பேக் டு மீ. உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? அவன் விட்டுறாத, பேசு பேசு. நீங்க உங்க வீட்டுக்கிட்ட காமிச்சப்போ அவங்க கவரிங்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சாங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சார் வேட் மீ. இதெல்லாம் சமுதாயமே இல்லாம நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஸ்ருதி ஸ்ருதி, வேணா வேணா, நீ பேசாத பேசாத. டே ரவி, நீ கொஞ்சம் சும்மா இருடா. அதான் பல குரல் பேசிட்டு இருக்கல. நாங்க இப்படிதான் எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் ஃபோன் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கேட்போம். அது மாதிரி தான் உங்களுக்கும் கேட்டிருக்கோம். நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸை. என்ன என்னைய கடையில ஏமாத்திட்டு போன மாதிரி வேற யாரும் ஃபோன் பண்ணி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களால என்னைய ஏமாத்த முடியாது. ஃப்ராட் தானே பண்ணிடலாம், சரியா? ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நீங்களும் இன்னும் டென்ஷன் தடுத்தீங்க. நான் வைக்கிறேன். அவர் வாயிலேருந்து கொஞ்சம் உண்மை வந்துச்சு. நான் ஏற்கனவே பெரிய லாஸ்ட்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை ஏமாத்திட்டு போலான்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே வந்து ஏமாத்தின மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ ஏதோ யாரும் அவங்களை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. டு பி கண்டினியூட். அடுத்த வீடியோல அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாங்க போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை